வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மு.க. அழகிரியின் மகன் துரை தயாநிதியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று சந்தித்து நலம் விசாரித்தார். முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரியின் மகன் துரை தயாநிதி உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக கடந்த மார்ச் மாதம் வேலூர் தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு மூளையில் உள்ள இரத்த குழாயில் அடைப்பு இருப்பதாக கண்டறிந்து சிகிச்சை வழங்கி வருவதாக தகவல் வெளியானது. மேலும் 2 மாத கால சிகிச்சையில் அவர் குணமடைந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் சகோதரி செல்வி புதன்கிழமை காலை சிஎம்சி மருத்துவமனைக்கு வந்து துரை தயாநிதியை சந்தித்து நலம் விசாரித்து சென்றார். அதன் தொடர்ச்சியாக மாலை 6 மணி அளவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அவரது மருமகன் சபரீசன் ஆகியோர் துரை தயாநிதியை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர். துரை தயாநிதிக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் குறித்தும் மருத்துவர்களிடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார். அரை மணி நேர சந்திப்பிற்கு பின் சிஎம்சி மருத்துவமனையில் இருந்து முதலமைச்சர் சென்னைக்கு புறப்பட்டார். மதுரையில் வாக்கு எண்ணும் மையத்தில் திடீரென சிசிடிவி கேமராக்கள் செயல்படவில்லை என அரசியல் கட்சி பிரமுகர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் மாவட்ட ஆட்சியர் அங்கு சென்று பார்வையிட்டார். மதுரை மக்களவை தொகுதிக்கான தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மதுரை மருத்துவக் கல்லூரியில் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது. அங்கு நாள்தோறும் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களின் முகவர்களும் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மத்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மாலை முதல் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யாததால் வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனிடையே மின்னல் தாக்கியதால் சில கேமராக்கள் இயங்காமல் பழுதாகி இருந்ததாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதா விளக்கமளித்துள்ளார். தற்போது அனைத்து கேமராக்களும் சரி செய்யப்பட்டு செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இனி இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறாத வகையில் முன்னெச்சரிக்கை உபகரணங்கள் பொருத்துமாறு ஒப்பந்ததாரருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். நாகை மாவட்டம் நாகூரில் பூட்டியிருந்த வீட்டில் 110 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. பெட்ஷீட் விற்பனை செய்ய வந்த வடமாநில இளைஞர்கள் திருடிச் சென்றார்களா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகூர் நூல்கடை தெருவில் உள்ள வீட்டில் தாவூது பாத்திமா நாச்சியார் என்பவர் அவரது தாயாருடன் வசித்து வருகிறார். இவர்கள் இருவரும் கடந்த 3ஆம் தேதி வீட்டை பூட்டிவிட்டு புதுமனை தெருவில் உள்ள அவரது சகோதரரின் வீட்டிற்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் நேற்று மதியம் அந்த தெரு வழியாக சென்ற தாவூது பாத்திமா நாச்சியாவின் மற்றொரு சகோதரர் இக்பால் அலி வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்து தகவல் அளித்துள்ளார். இதையடுத்து அவர்கள் வந்து பார்த்தபோது வீட்டில் இருந்த 4 அலமாரிகளை உடைத்து 110 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அக்கம்பக்கத்தில் உள்ள சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்ததுடன் கைரேகை நிபுணர்களின் உதவியுடன் ஆய்வு நடத்தினர். கொள்ளை நடந்த இடத்தின் அருகே பெட்ஷீட் விற்பனை செய்யும் வடமாநில இளைஞர்கள் தங்கியிருந்ததாக கூறப்படும் நிலையில் அவர்கள் கொள்ளையடித்தார்களா என்ற கோணத்தில் விசாரணை நடத்துகின்றனர். பரபரப்பாக உள்ள நாகூரில் நடந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக நாகை மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் நிகழ்விடத்திற்கு சென்று ஆய்வு நடத்தினார். சென்னை மாநகராட்சியை தொடர்ந்து ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளிலும் தெருநாய்கள் தொல்லை இருப்பதாக வீடியோ ஆதாரத்துடன் ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நேற்று பெட்டிஷன் மேளா எனப்படும் குறைதீர் கூட்டம் ஆவடி காவல் ஆணையர் சங்கர் தலைமையில் நடைபெற்றது. அப்போது அம்பத்தூரை அடுத்த அண்ணனூர் ரயில் நிலையம் அருகில் சிவசக்தி நகர் அடுக்குமாடி குடியிருப்பில் 30க்கும் மேற்பட்ட தெருநாய்களை 3 பெண்கள் வளர்த்து வருவதாக சமூக ஆர்வலர் கவிதா திருமுகம் காந்தி பரபரப்பு புகார் அளித்தார். நோய் தொற்று மற்றும் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நாய்களை போதிய இடவசதியின்றி வளர்த்து வருவதாகவும் இதனால் அப்பகுதியில் வசித்து வரும் குடியிருப்பு வாசிகள் மிகுந்த அவதி அடைவதாகவும் தனது புகார் மனுவில் தெரிவித்துள்ளார். உடனடியாக நாய்களை வேறு இடத்திற்கு அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். நாய் தொல்லை குறித்து திருமுல்லைவாயல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்றும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் திருவண்ணாமலை மடத்திற்கு சென்று நிம்மதியாக இருங்கள் என்று பெண் வழக்கறிஞரை காவல்துறையினர் அசட்டையாக பேசியதாகவும் சமூக ஆர்வலர் குற்றஞ்சாட்டினார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்வதற்கான இணையதள முகவரிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 10ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அரசு தேர்வுகள் இயக்கம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாணவ மாணவிகள் தேர்வு முடிவுகளை www.tnresults.nic.in, www.dge.tn.gov.in, http://results.digilocker.gov.in ஆகிய இணையதளங்களில் பதிவெண் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை பதிவு செய்து அறிந்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இயங்கும் தேசிய தகவலியல் மையங்களிலும்
அனைத்து மைய மற்றும் கிளை நூலகங்களிலும் கட்டணமின்றி தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயின்ற பள்ளிகளில் சமர்ப்பித்த உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிட்டுள்ள செல்போன் எண்கள் மற்றும் தனித்தேர்வர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது வழங்கிய செல்போன் எண்களுக்கும் குறுஞ்செய்தி வாயிலாக தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்து பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 3 ஆண்டுகளில் 3.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியதே திமுக அரசின் சாதனை என எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். திமுக அரசு 4வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள நிலையில் இபிஎஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 36 மாதங்களில் தமிழ்நாட்டின் பல இடங்களில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுள்ளதோடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறியுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். வீட்டு வரி, சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளதோடு பால் மற்றும் மின் கட்டணமும் திமுக ஆட்சியில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். தேர்தலின் போது பொதுமக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் மட்டுமின்றி அரசு மற்றும் போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை என கூறியுள்ள இபிஎஸ் கடந்த 36 மாதங்களில் எந்த ஒரு புது திட்டமும் இந்த ஆட்சியில் தொடங்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தற்போது நடைபெறுவது சொல்லாட்சியும் அல்ல, செயலாட்சியும் அல்ல என தெரிவித்துள்ள இபிஎஸ் மாறாக மக்கள் விரோத ஆட்சி என்பதை தமிழக மக்கள் விரைவில் நிரூபிப்பார்கள் என தெரிவித்துள்ளார். திமுக அரசின் 3 ஆண்டு கால ஆட்சியை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்த நிலையில் தமிழ்நாட்டை இருளில் மூழ்கடித்து ஆட்சி செய்தவர் எடப்பாடி பழனிசாமி என்று திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி பதிலளித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது ஜெயலலிதாவைப் போல சட்டப்பேரவை விதி 110 கீழ் தினம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டதாகவும் அதில் எதுவும் செயலுக்கு வரவில்லை எனவும் RS பாரதி விமர்சித்துள்ளார். அதிமுக ஆட்சியின் போது தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் 13 பேர் கொல்லப்பட்டதாகவும் பொள்ளாச்சியில் இளம்பெண்கள் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்த பேராசிரியை நிர்மலா தேவி விவகாரம் மறந்துவிட்டதா என்று கேள்வி எழுப்பியுள்ள RS பாரதி சாத்தான்குளம் லாக்அப் மரணங்கள், கோடநாடு கொலை, கொள்ளை, குட்கா வழக்கு உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டியுள்ளார். ஜூன் 4ஆம் தேதிக்கு 27 நாட்கள் தான் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ள RS பாரதி புதுச்சேரியையும் சேர்த்து 40 தொகுதிகளிலும் அதிமுகவுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என தெரிவித்துள்ளார். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் உடல் உறுப்புகள் ரசாயன பரிசோதனை எனப்படும் விஸ்ரா பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் KP ஜெயக்குமார் உடல் எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட நிலையில் அந்த இடம் முழுவதும் காவல்துறையின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டது. KP ஜெயக்குமாரின் உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் 3 நாட்களாக அங்குலமாய் தடய அறிவியல் அதிகாரிகள் சோதனை நடத்தி வரும் நிலையில் தடயங்களை சேகரிக்கும் பணிக்கு இடையூறு ஏற்படாத வகையில் இரும்பு தடுப்புகள் வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே உடற்கூறாய்வில் ஜெயக்குமார் உடலில் இருந்து எடுக்கப்பட்ட கல்லீரல், இரைப்பை, நுரையீரல், உணவு குழாய், சிறுநீரகம் உள்ளிட்ட உடல் பாகங்கள் ரசாயன பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. நெல்லையில் உள்ள தடய அறிவியல் ஆய்வகத்தில் பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் KP ஜெயக்குமாரின் மரணம் தொடர்பாக அவரது மகன்களிடம் மீண்டும் திசையன்மலை காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். ஜெயக்குமாரின் மகன்களான கருத்தையா ஜெஃப்ரின், ஜோ மார்டினிடம் காவல் நிலையத்தில் வைத்து தனிப்படை DSP விசாரணை நடத்தினார். பத்ம விருதுகள் வழங்கும் விழா டெல்லியில் இன்று மாலை நடைபெறுகிறது. நடிகரும் மறைந்த தேமுதிக தலைவருமான விஜயகாந்திற்கு இன்று பத்மபூஷன் விருது வழங்கப்பட உள்ளது. தமிழ் சினிமாவில் ஏராளமான திரைப்படங்களில் நடித்து தனது நடிப்பாற்றலால் லட்சக்கணக்கான ரசிகர்களை கொண்டவர் நடிகர் விஜயகாந்த். பொது சேவை, சமூக பணிகள் மட்டுமின்றி தேமுதிக என்ற அரசியல் கட்சியையும் தொடங்கி அரசியலிலும் வெற்றிகரமாக வலம் வந்த விஜயகாந்த் கடந்த டிசம்பர் மாதம் உடல்நலக் குறைவால் காலமானார். இந்த நிலையில் அவரது கலை மற்றும் அரசியல் சேவையை கௌரவிக்கும் விதமாக நாட்டின் மிக உயரிய விருதான பத்மபூஷன் மத்திய அரசால் அவருக்கு அறிவிக்கப்பட்டது. விஜயகாந்திற்கு அவ்விருது இன்று வழங்கப்பட உள்ள நிலையில் அதனை பெற்றுக்கொள்வதற்காக அவரது மனைவியும் தேமுதிக பொதுச் செயலாளருமான பிரேமலதா டெல்லி சென்றார். இன்று மாலை விருது வழங்கப்பட உள்ள நிலையில் அதனைத் தொடர்ந்து நாளை விஜயகாந்திற்கு டெல்லியில் நடைபெறவுள்ள பாராட்டு விழாவிலும் பிரேமலதா கலந்து கொள்ள உள்ளார். சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டியில் நடைபெற்ற கலவரத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தீவெட்டிப்பட்டி மாரியம்மன் கோவிலில் வழிபாட்டு உரிமையை மீட்டெடுக்க முயன்ற பட்டியலினத்தவர்கள் மீது தாக்குதல் நடைபெற்றதை கண்டித்து சேலம் கோட்டை மைதானத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் MP ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சாதி வெறியர்களை கைது செய், விடுதலை செய், விடுதலை செய், அப்பாவி தலித்துகளை விடுதலை செய், விடுதலை செய்.
வரும் நாட்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருக்க அனைத்து கோவில்களிலும் அறங்காவலர் குழு அமைக்க வேண்டுமெனவும் கேட்டுக்கொண்டனர். அறங்காவலர் குழுவில் ஆதி திராவிடர் பெண் ஒருவரையும் நியமிக்க வேண்டுமென தமிழ்நாடு அரசை வலியுறுத்தினர். வேட்டையின் திரைப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு புதுச்சேரியில் நடைபெறும் நிலையில் ரஜினிகாந்தை காண ரசிகர்கள் குவிந்தனர். ஞானவேல் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் வேட்டையின் படத்தில் நடித்து வருகிறார். இப்படத்தில் அமிதாப் பச்சன், ஃபகத் பாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியார், துஷாரா விஜயன் உட்பட பலர் நடிக்கின்றனர். இந்நிலையில் இப்படத்தின் படப்பிடிப்பு புதுச்சேரி பழைய துறைமுகம் பகுதியில் நடைபெறுகிறது. வெளிநாட்டினருடன் ரஜினிகாந்த் சண்டையிடுவது போன்ற காட்சி படமாக்கப்பட்டது. இதில் ரஜினிகாந்த் கலந்து கொண்டு பின்னர் காரில் புறப்பட்டுச் சென்றார். அவரை காண பழைய துறைமுகம் பகுதியில் ரசிகர்கள் குவிந்தனர். சண்டை காட்சியில் பயன்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட ஹெலிகாப்டர் புதுச்சேரி நகரத்தையே சுற்றி வந்தது. தனக்கு அரசியலுக்கு வர ஆசை இருந்ததாகவும் அதனை தன் தாய் விரும்பவில்லை என்றும் நடிகர் ராகவா லாரன்ஸ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கள்ளநேந்தல் கிராமத்தில் மாற்றம் அறக்கட்டளை மூலம் விவசாயிகளுக்கு டிராக்டர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நடிகர் ராகவா லாரன்ஸ், நடிகை அறந்தாங்கி நிஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் அங்குள்ள கோவிலில் சாமி தரிசனம் செய்த நடிகர் ராகவா லாரன்ஸ் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்தார். அப்போது அரசியல் வேண்டாம் என்பது தனது கொள்கை என்று கூறினார். எனக்கு கூட ஆசை இருந்தது, அரசியலுக்கெல்லாம் போனால் நல்லா பண்ணாங்க. அம்மா ரொம்ப தெளிவாக இருக்காங்க, அரசியல்லாம் வேணாக்க. நான் என்னுடைய எண்ணம் கூட இது அரசியல் இல்லை. எல்லாம் அரசியலுக்கு வந்துட்டு கொள்கை சொல்லுவாங்கல்ல. என்னுடைய கொள்கை என்ன தெரியுமா? அரசியல் எனக்கு வேணான்றது தான் என்னுடைய கொள்கை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடவுளுக்கு செய்யும் சேவையாக நினைத்து மக்களுக்கு உதவி செய்வதாகவும் நடிகர் ராகவா லாரன்ஸ் கூறினார். நெல்லை மாவட்டம் நான்குநேரியில் சாதிய வன்கொடுமையால் சக மாணவர்களால் தாக்கப்பட்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 469 மதிப்பெண்கள் பெற்று சாதித்த மாணவன் சின்னத்துரையை நடிகர் தாடி பாலாஜி நேரில் சென்று பாராட்டினார். தன்னை தாக்கிய மாணவர்களும் நன்கு படித்து முன்னுக்கு வர வேண்டும் என சின்னத்துரை கூறியதை கேட்டுவிட்டு அவரை நேரில் பார்த்து பாராட்ட வேண்டும் என்பதற்காகவே நான்குநேரி வந்ததாக நடிகர் தாடி பாலாஜி கூறினார். நம்ம தமிழக முதல்வர்களை சந்திச்சிட்ட பிறகு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு. அப்போ ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வி கேட்டதுக்கு, நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க சில பேரால், அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்க போது அவர் சொன்ன பதில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களும் என்ன மாதிரி படித்து ஒரு பெரிய அளவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு பதிலுக்காகவே இன்றைக்கி அவரை பார்க்கணுன்னு வந்தேன். மாணவன் சின்னத்துரை கல்வி கற்க அனைத்து உதவிகளையும் செய்ய உள்ளதாக தமிழக முதலமைச்சர் தெரிவித்துள்ளதற்கு நன்றி தெரிவித்த தாடி பாலாஜி மாணவன் சின்னத்துரைக்கு புதிய ஆடையை பரிசாக வழங்கினார். மேலும் எந்த உதவி வேண்டுமானாலும் கேள் செய்து கொடுக்கிறேன் என்று நடிகர் தாடி பாலாஜி கூறிவிட்டு சென்றார். ராஜ்புத் சமூகம் குறித்த தனது கருத்தை திரும்பப் பெறுவதாக மத்திய அமைச்சர் ரூபாலா தெரிவித்துள்ளார். ராஜ்புத் சமூக மக்களை சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக மத்திய அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா மன்னிப்பு கோரினார். குஜராத் மாநிலம் ராஜ்கோட் தொகுதி பாஜக வேட்பாளரும் மத்திய அமைச்சருமான பர்ஷோத்தம் ரூபாலா பொதுக்கூட்டம் ஒன்றில் ராஜ்புத் சமூகத்தை பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் குறிப்பிட்டார். அதில் ஆங்கிலேயர்களுக்கு பெண் கொடுக்கும் அளவிற்கு ராஜ்புத் மக்கள் நெருக்கமாக இருந்ததாக கூறிய ரூபாலாவின் கருத்து சர்ச்சையானது. இவரது பேச்சுக்கு குஜராத்தில் வசிக்கும் ராஜ்புத் சமூகத்தினர் கடும் கண்டனம் தெரிவித்தனர். அவரை வேட்பாளர் பட்டியலில் இருந்து பாஜக தலைமை நீக்க வேண்டுமெனவும் வலியுறுத்தினர். மேலும் பர்ஷோத்தம் ரூபாலாவை வீழ்த்த வேண்டுமெனவும் ராஜ்புத் கூட்டமைப்பு குழுவினர் தீர்மானம் நிறைவேற்றி அதற்கான களப்பணிகளில் இறங்கியுள்ளனர். இவரது பேச்சு குஜராத்தை தாண்டி ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசத்தில் வசிக்கும் ராஜ்புத் சமூகத்தினரிடையேயும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் தனது கருத்தை திரும்பப் பெறுவதாக அறிவித்து பர்ஷோத்தம் ரூபாலா மீண்டும் மன்னிப்பு கோரியுள்ளார். தனது அரசியல் வாழ்க்கையில் மிகவும் கடினமான நேரம் இது எனவும் ரூபாலா தெரிவித்துள்ளார். தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் மற்றும் ஓபிசி இடஒதுக்கீட்டை முஸ்லிம்களுக்கு காங்கிரஸ் வழங்குவதாக கர்நாடக பாஜக வீடியோ வெளியிட்ட நிலையில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா 7 நாட்களுக்குள் நேரில் ஆஜராக வேண்டும் என கர்நாடக போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். கர்நாடக பாஜகவின் எக்ஸ் பக்கத்தில் 2 அனிமேஷன் வீடியோக்கள் வெளியிடப்பட்டன. அதில் காங்கிரஸ் தலைவர்கள் SC/ST மற்றும் ஓபிசிகளை விட முஸ்லிம் சமூகத்திற்கு ஆதரவாக அதிக நிதியை கொடுத்து அவர்களின் இடஒதுக்கீட்டை பறித்து முஸ்லிம்களுக்கு கொடுப்பது போல சித்தரிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக ரமேஷ் பாபு என்பவர் பெங்களூரு ஹைகிரவுண்ட்ஸ் காவல் நிலையத்தில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, பாஜகவின் சமூக ஊடக பிரிவு தலைவர் அமித் மால்வியா, கர்நாடக பாஜக தலைவர் விஜயேந்திரா ஆகியோர் மீது புகார் அளித்திருந்தார்.
அதன் அடிப்படையில் 3 பேரின் மீதும் இரு பிரிவினர் இடையே மோதல், வெறுப்பை தூண்டுதல் போன்ற பிரிவுகளின் கீழ் பெங்களூரு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் அடுத்த கட்ட விசாரணைக்கு JP நட்டா, அமித் மால்வியா, விஜயேந்திரா 7 நாட்களுக்குள் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் எனவும் கர்நாடக போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். 5வது கட்ட மக்களவைத் தேர்தலில் 695 பேர் போட்டியிடுவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 18வது மக்களவையை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இந்தியா முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. ஏப்ரல் 19, 26, மே 7 ஆகிய தேதிகளில் முதல் 3 கட்ட தேர்தல் முடிவடைந்துள்ள நிலையில் வரும் 13ஆம் தேதி 4ஆம் கட்டமாகவும் 20ஆம் தேதி 5வது கட்டமாகவும் தேர்தல் நடைபெறவிருக்கிறது. 5வது கட்டமாக 49 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 14 இடங்களிலும் மகாராஷ்டிராவில் 13 இடங்களிலும் தேர்தல் நடைபெறுகிறது. மொத்தமாக 695 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கும் நிலையில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சத்ரா தொகுதியில் 69 பேர் போட்டியிடுவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. முருகன் மற்றும் கருப்பசாமி ஆகியோருக்காகத்தான் மாணவிகளிடம் தான் பேசியதாகவும் அவர்களை மட்டும் விடுதலை செய்தது ஏற்புடையது அல்ல எனவும் மேல்முறையீட்டு வழக்கில் நிர்மலா தேவி தெரிவித்துள்ளார். கல்லூரி மாணவியரை தவறான பாதைக்கு அழைத்த வழக்கில் பேராசிரியை நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி விருதுநகர் மாவட்ட மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன் பின்னர் தண்டனையை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீடு செய்த நிர்மலா தேவி மேல்முறையீட்டு வழக்கு முடியும் வரை இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டுமென மனுவில் கோரிக்கை விடுத்தார். உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன் இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது மதுரை காமராஜர் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோருக்காகத்தான் மாணவிகளிடம் பேசியதாகவும் அவர்கள் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் தான் மட்டும் தண்டிக்கப்பட்டது ஏற்புடையது அல்ல எனவும் நிர்மலா தேவி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து விருதுநகர் CBCID காவல்துறையினர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை ஜூன் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். சென்னையில் கோடை மழை இயல்பை விட 99% குறைவாக பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் மார்ச் 1 முதல் தற்போது வரை பெய்ய வேண்டிய மழையின் அளவு 77.5 மில்லிமீட்டர், அதாவது 7.75 சென்டிமீட்டர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பதிவான மழையின் அளவு 26.3 மில்லிமீட்டர் மட்டுமே என்றும் இது இயல்பை விட 66% குறைவு என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை மார்ச் 1 முதல் தற்போது வரை 0.1 மில்லிமீட்டர் மழை மட்டுமே பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக இந்த காலகட்டத்தில் 26.9 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்க வேண்டும் என்றும் இயல்பை விட 99% குறைவாக பெய்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மழை நீடித்தாலும் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோடை மழை பரவலாக பெய்து வரும் நிலையிலும் தமிழ்நாட்டின் 10 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக கரூர் மாவட்டம் பரமத்தியிலும் ஈரோட்டிலும் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. மதுரை விமான நிலையத்தில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்திய நிலையில் நகர்ப்பகுதிகளில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. இதேபோல திருச்சியில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பம் வாட்டி விதைத்தது. நாமக்கல் மற்றும் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் கொளுத்தியது. கோவை மற்றும் திருப்பத்தூரில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் சேலத்தில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியுள்ளது. மழை நீடித்தாலும் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இளம் பெண்களுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் மூதாட்டி ஒருவர் மாநில அளவிலான பளுதூக்கும் போட்டியில் அசத்தியுள்ளார். திறமைக்கு வயது ஒரு தடையில்லை என்பதை 82 வயது மூதாட்டி நிரூபித்த காட்சிதான் இது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி முத்துக்கவுண்டர் அவென்யூவில் வசித்து வரும் வெங்கட்ராமன் என்பவரின் மனைவி கிட்டம்மாள். இவர் பல்லடத்தில் உள்ள தனது மகள் வீட்டிற்கு செல்லும் போது பேரன்கள் உடற்பயிற்சி செய்வதை கண்டு தானும் உடற்பயிற்சி செய்ய ஆசைப்பட்டுள்ளார். இதையடுத்து பேரன்களுடன் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ச்சியாக உடற்பயிற்சியும் பளுதூக்கும் பயிற்சியும் மேற்கொண்டு வந்தார் கிட்டம்மாள். மூதாட்டியின் ஆர்வத்தைக் கண்டு வியந்த பயிற்சியாளர் சதீஷ் கோவையில் கடந்த 1ஆம் தேதி நடைபெற்ற தேசிய அளவிலான பளுதூக்கும் போட்டிக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு பெண்களுக்கான பளுதூக்கும் பிரிவில் பங்கேற்ற கிட்டம்மாள் முதல் முயற்சியிலேயே 50 கிலோ எடையை தூக்கி 5ஆம் இடத்தை பிடித்து வெற்றி பெற்றுள்ளார்.
எதனையும் துணிச்சலுடன் செய்ய வேண்டும் எனவும் தனது உடல் ஆரோக்கியத்திற்கு உணவு முறையே காரணம் எனவும் மூதாட்டி கிட்டம்மாள் தெரிவித்துள்ளார். கோயில் திருவிழாவில் இளைஞர்களுடன் சேர்ந்து முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் நடனமாடிய காட்சிதான் இது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையை அடுத்த திருவேங்கை வாசல் பகுதியில் பழமை வாய்ந்த சிவன் மற்றும் பிடாரியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் நடப்பாண்டுக்கான சித்திரை திருவிழா கடந்த வாரம் காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து தினந்தோறும் சாமி வீதி உலா மற்றும் கலை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்த நிலையில் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் இளைஞர்களுடன் சேர்ந்து கைகளில் மான் கொம்பை வைத்துக் கொண்டு பாரம்பரிய நடனமாடினார். முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் இளைஞர்களுடன் சேர்ந்து நடனமாடியதைக் கண்டு அப்பகுதி மக்கள் வியப்படைந்தனர். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கிடம் அமலாக்கத்துறை வாக்குமூலம் பதிவு செய்யும் போது வழக்கறிஞரும் உடனிருக்க டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. பல கோடி ரூபாய் அளவுக்கு போதைப் பொருட்களை பல்வேறு நாடுகளிலிருந்து கடத்தியதாக தொடரப்பட்டுள்ள வழக்கில் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டார். அவரிடம் என்சிபி மற்றும் அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஜாஃபர் சாதிக் தரப்பில் டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது திகார் சிறையில் அமலாக்கத்துறை வாக்குமூலம் பதிவு செய்யும் போது வழக்கறிஞர் உடனிருக்க அனுமதி கோரப்பட்டது. நாங்கள் எங்கள் தரப்புல இருந்து வழக்கறிஞர் கூட இருக்கலாம் அப்படின்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் சொன்னோம். ஹைகோர்ட் ரூல்ஸ் படி இருக்கலாம். அவரோட ஃபண்டமெண்டல் ரைட்டு அக்யூஸ்ட் வந்து ஒரு வழக்கறிஞர் கூட வச்சுக்கிறது விசாரணையின் போது இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டுன்றதை வந்து நீதிமன்றத்தை சொன்னனால அதை கருத்தில் எடுத்துக்கொண்டு நீதிபதி வந்து 15 நிமிஷம் வழக்கறிஞர் கூட இருக்கலான்ற ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க சார். ஏற்கனவே போதைப் பொருட்கள் கடத்தல் வழக்கில் இயக்குநர் அமீர் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க தடை கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சவுக்கு சங்கர் கோவை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க தடை கோரி விக்னேஷ் என்பவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் யூகத்தின் அடிப்படையில் முன்கூட்டியே தொடர்ந்த வழக்கில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என கூறி தள்ளுபடி செய்தது. இந்நிலையில் சவுக்கு சங்கரின் தாயார் தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மற்றொரு அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சவுக்கு சங்கர் சிறையில் தாக்கப்பட்டதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அவரது உடல்நிலை குறித்த மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் அறிக்கையை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இப்போ நம்ம எதற்கு போராடணுமோ அதில் நம்ம சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம். அவருக்கு ட்ரீட்மெண்ட் வேணும், ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி மனு போட்டணும். அது அனுமதிக்கப்பட்டிருக்கு. இதனிடையே கஞ்சா வழக்கு தொடர்பாக மதுரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சவுக்கு சங்கருக்கு 15 நாள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது.